ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் முட்டை சாதம் தான் செஞ்சுருந்தேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கடுத்து இப்போ நான் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது இப்போ 2 தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் காரத்துக்காக. இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதை வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதனால் வதங்கினதுக்கு அடுத்தது இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தனி மிளகாய் தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேச்சுலர்லாம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அவசரமாக வேலைக்கு போகிறவங்க கூட இதை செஞ்சு காலையில் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். இது கூட நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது உடச்சி ஊற்றுனதுக்கு அடுத்தது 2 பெரட்டினாலே போதும், முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். இது நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் சாதம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு சுவையான டேஸ்ட்டான நமக்கு முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.